அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வானிலை ஆய்வு மையமானது ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்கள், எங்கு கனமழை, எங்கு மிதமான மழை, மேலும் வெப்பநிலை எப்படி இருக்கும் என்பது குறித்த விரிவான விளக்கத்தை வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். தினசரி வானிலை அறிக்கையை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தின் நீலகிரி, தேனி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சராசரி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வட உள் கர்நாடகம் முதல் குமரிக்கடல் வரை, தென் உள் கர்நாடகம் முதல் கேரளா மற்றும் தமிழகம் வழியாக காற்றழுத்த தாழ்வு நிலை காணப்படுவதால் பிற வானிலை மாற்றங்களாலும் இந்த மழைக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளையும் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் இடி, மின்னலுடன் கூடிய கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வரும் 8ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும், ஆகஸ்ட் 4 முதல் 6ஆம் தேதி வரை வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் வானிலை அறிக்கை முடிவடைகிறது. இதுபோன்ற தினசரி வானிலை அறிக்கையை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.